அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்துக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் தீனை தந்திருக்கிறான், அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதாரம், கல்வி அறிவு, சொத்து, செல்வம், குழந்தைகள், தாய் தந்தை எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். இதற்கு நாம் எப்படி இந்த ஞாபகத்துக்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இரண்டு விதமாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒன்று வாயால், இன்னொன்று வாழ்க்கையால். முதலாவதாக வாழ்க்கையை நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எந்த நியமத்தை தந்திருக்கிறானோ அந்த நியமத்தை நாம் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தீனை தந்திருக்கிறான், நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தைக்குள்ளே முழுமையாக சென்று நாம் எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜகாத், நம்மளால் முடியுமான அனைத்து கடமைகளையும் செய்ய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் பெற்றோர்களை தந்திருக்கிறான் என்றால் அவர்களை பேணிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தந்திருந்தால் அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். இபாதத்துக்கள் செய்யக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நன்றி செலுத்துதல். இரண்டாவது வார்த்தையை பொறுத்தவரையிலே நாம் எப்பொழுதுமே நன்றி உணர்வுள்ளவர்களாக உள்ளத்தோடு நாம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளத்திலே நினைத்து உள்ளத்தால் நாம் உணர்ந்து நாம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அதிகமாக இஸ்திக்ஃபார், தௌபா, தஸ்பீஹ் போன்ற வார்த்தைகளை இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏன்னா சில பொழுது நாம் இதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செஞ்சு, யா அல்லாஹ் நான் தகுதி இல்லாத பொழுதும் நீ எனக்கு தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதே மாதிரி இதிலிருந்து அல்லாஹ் தந்ததிலிருந்து நாம் பிறருக்கு கொடுத்து நாம் அல்லாஹ்வுடைய நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுற விஷயம். அப்ப எனவே வார்த்தைகள் எந்த ஒரு விடயம் நமக்கு கிடைத்தாலும் முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நியமத்துக்களை அதிகமாக தருவான் என்பது நாம் அறிஞர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி தருவேன். எனவே இந்த நன்றி உணர்வு வாயாலும் உள்ளத்தாலும் வாழ்க்கையாலும் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை அதிகப்படுத்தியே எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். அதே மாதிரி ஃபத்குருனி அத்குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள், புறக்கணித்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றியை நாம் வாயாலும் வார்த்தையாலும் உள்ளத்தாலும் வெளிப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையாலும் நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு சொரிய அது காரணமாக அமையும். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.